கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட வேத வசனங்களை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய கர்த்தர் கொண்டு வந்தபடினாலே கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீ நல்லவர், வல்லவர், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீ கிருபைகள் எங்களை பாதுகாக்கிறபடினால் ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த வேத வசனங்களை ஒருவராகிலும் அற்பமாய் எண்ணாதபடி, உடைய வசனம் எவ்வளவு விலையேற பெற்றது, அது கால்களுக்கு தீபம் என்பதை அறிந்து வேத வசனத்தை தியானிக்கும்படியாக, படிக்கும்படியாக, கேட்கும்படியாக, அதை இருதயங்களிலே பதித்துக் கொள்ளும்படியாக நீர் அவர்களுக்கு கிருபைகளை தரும்படியாச்சு. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் சுமலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட தியானத்துக்காக ஒரு வேதத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்திலே வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 9ஆம் வசனத்திலே நோவா பேழையிலிருந்து விடப்பட்ட புறாவை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த வசனத்தில் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடினால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இனம் காணாமல் மறுபடியுமாக திரும்பி நோவாகிய பேழைக்குள்ளே வந்தது. முதலாவது என்னவென்றால், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உலகத்திலே சமாதானம் இல்லை, இந்த பூமியிலே சமாதானம் இல்லை, இந்த உலகத்திலே எங்க போனாலும் உனக்கு சமாதானம் இல்லை. இதைதான் நாம் வாசிக்கிறோம். அந்த புறா உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் தேவனுடைய சமூகத்திலே ஜீவிக்கிற சகோதரனே, சகோதரியே, குடும்பங்களே, ஊழியர்களே, சபைகளே, விசுவாசிகளே, சிநேகிதா, உனக்கு இந்த உலகத்தில் நீ எங்க போனாலும் சமாதானம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை என்கிற சத்தியத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். ஏனென்றால் உலகத்திலே அக்கிரமங்கள் அதிகமாய் கொண்டிருக்கிறது, அநியாயங்கள் அதிகமாய் கொண்டிருக்கிறது, பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. மனுஷனுக்கு விரோதமாய் எழும்பி கொலை செய்கிற நாட்கள் தான். இருதயத்திலே கசப்புகள், வைராக்கியங்கள், துஷ்ட மிருகத்தினுடைய சுபாவங்கள் மனுஷனுக்குள்ளே போராடுகிறது. மிருகம் கூட தன்னை தாழ்த்துகிறது, மன்னிக்கிறது. ஆனா மனுஷன் மன்னிக்கிறது இல்லை, மனுஷன் தன்னை தாழ்த்துகிறது இல்லை. இந்த பூமி பாவத்துக்கு இரையாய் போய் கொண்டிருக்கிறது, அக்கிரமமுக்கு இரையாய் போய் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பூமியிலே புறாவை போல, இரண்டாவது புறாவை போல ஒரு பரிசுத்தவானோ, ஒரு தேவனுடைய பிள்ளையோ, ஒரு ஊழியக்காரனோ, ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களோ, இவர்களுக்கு பூமியிலே எங்கும் சமாதானம் இல்லை. அப்படியானால் அந்த புறா தான் ஒரு தேவனுடைய பிள்ளை. அந்த தேவனுடைய பிள்ளைக்கு எங்க சமாதானம், எங்க ஆசீர்வாதம்? அவனுக்கு தேவனுடைய சமூகத்துலதான், அவனுக்கு அந்த பேழைக்குள்ளதான், அவனுக்கு அந்த நோவாவின் கரங்களின் உள்ளே இருந்தால்தான் அவனுக்கு சமாதானம். அதனாலதான் வசனம் கிளியரா சொல்லுகிறது, அந்த புறா
உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் மறுபடியும் திரும்பி தன்னை அனுப்பின பேழையாகிய நோவாவின் இடத்தில் ஒன்று, இந்த பூமியில உனக்கு எங்கும் சமாதானம் இல்லை. இந்த பூமி அக்கிரமமான பூமி, பாவம் நிறைந்த பூமி. இரண்டாவது, அந்த புறா என்பது ஒரு தேவனுடைய பிள்ளைகளை காட்டுகிறது. துன்மார்க்கன் இந்த உலகத்தில் சமாதானமாய் ஜீவிக்கிறான். ஏனென்றால் அவன் பாவத்துக்கு ஒத்து போகிறான். ஆனால் புறாவை போல இருக்கிற ஒரு பரிசுத்தவானுக்கு இந்த பூமியிலே சமாதானம் இல்லை. இந்த பூமி அக்கிரமமானது, அநியாயமானது. நீ பேழைக்குள்ள வந்தால்தான் உனக்கு சமாதானம். நீ நோவாவுடைய கரத்தின் கீழே வந்தால்தான் உனக்கு சமாதானம். புறா என்பது ஒரு தேவனுடைய பிள்ளையை காட்டுகிறது. மூன்றாவது, தன் உள்ளங்கால் வைத்து, இந்த உள்ளங்கால் என்பது இருதயத்தை காட்டுகிறது. உன் இருதயத்திலே சமாதான, சந்தோஷம், சகல விதமான ஆசீர்வாதங்கள் உனக்கு வர வேண்டுமானால் நீ பேழைக்குள்ளே நோவாவுக்கு கீழே வரும். எத்தனை பேர் இருதயத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? இந்த ஓய்வு நாளிலே கூட, இந்த ஆராதனையிலே கூட, இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க சமாதானம் இல்லாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உன் இருதயம் வேதனையினால் நிரம்பி இருக்கிறதா? உன் இருதயம் செத்து போலாம் என்று சொல்கிறதா? உன் இருதயம் தற்கொலைக்காக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? அந்த புறாவுக்கு உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லாமல், தேவனுடைய பிள்ளையே, இது போல இந்த பூமியிலே மனுஷனிடத்திலே எங்கெங்கோ நீ போய்கொண்டிருக்கிறாயா? எங்க போனாலும் அவனுக்கு சமாதானம் கிடைக்காது. முதலாவது, பேழையை நோக்கி நீ வருவாயாக. இந்த பேழை யார்? நான்காவது, இந்த பேழை யார்? இந்த பேழைதான் கிறிஸ்துவை காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துதான். கிறிஸ்துவுக்குள் வந்தால் கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். உன் ஜீவியத்தை மாற்றுகிறவர், உன் குடும்ப சூழ்நிலையை மாற்றுகிறவர், உன் கடன் பிரச்சனையை மாற்றுகிறவர், உன் குடும்பத்தில் இருக்கிற வேதனையை மாற்றுகிறவர், உன் சரீரத்தில் இருக்கிற வியாதியை மாற்றுகிறவர் கிறிஸ்து. மேலான தேவன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனை தேவன் புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார். கொலோசியர் நிருபத்திலே வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டான பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள், தேடுங்கள். தேவனுடைய பிள்ளையே, அந்த புறா பேழைக்குள் வந்தது. அந்த பேழை தான் கிறிஸ்துவை காட்டுகிறது. எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ ஊழியர்கள் என்கிறார்கள், விசுவாசிகள் என்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வர இஷ்டம் இல்லை. உலகத்திலேயே அவர்கள் திரிந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கெங்கோ போய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன காரியங்களோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரி, கிறிஸ்துவுக்குள் கடந்து வருவாயாக. கிறிஸ்துவை போல் மாறுவாயாக. கிறிஸ்துவின் சுபாவங்களை தரித்துக் கொள்வாயாக. அந்த புறா கிறிஸ்துவுக்குள் வந்தது, பேழைக்குள் வந்தது. கொலோசியர்ல சொல்லப்பட்டபடி நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானார். அப்ப கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது எப்படி? கிறிஸ்து பாவத்துக்காக மரித்து அவர் நீதிக்காக எழும்பினார். அதுபோல ஞானஸ்தான சத்தியத்திலும் கூட மனம் பாவத்துக்காக மரித்து நீதி செய்ய முடியாது எழும்ப வேண்டும். நீ ஒரு நீதிமானாய் ஜீவிக்க வேண்டும், ஒரு பக்தி உள்ளவனாய் ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பக்தி எப்படி இருக்கிறது? அந்த புறா சமாதானம், இளைப்பாறுதல் காணாமல் பூமியிலே பேழைக்குள் வந்தது. நீ பேழைக்குள் கிறிஸ்துவுக்குள் வரும்போது சகல விதமான சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கத்த தருகிறார். அது மட்டும் அது செய்யவில்லை. பேழைக்குள் இருந்துதானே நோவா அதை தன் கரத்தினாலே
பேழையிலே அவனிடத்திலே வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் சேர்த்துக் கொண்டான். நோவா என்று சொல்வது நடத்திப்புக்காரரை காட்டுகிறது. அதான் எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களால் விழித்திருக்கிறவர்களானபடியால் நீங்கள் அவர்கள் துக்கத்தோடு அதை செய்யாதபடிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நோவா என்று சொல்வது நடத்திப்புக்காரர், ஊழியக்காரர்களை காட்டுகிறது. ஊழியக்காரருடைய நடத்திப்புக்கு நாம் கீழே இருக்க வேண்டும். தேவனே இந்த பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த புறா வேற மனிதனுடைய நடத்திப்புக்கு கீழே போகாதபடி அந்த நோவாவினுடைய கரத்தின் கீழே வந்தது. அந்த பேழைக்குள் வரும்பொழுது அதுவே வரவில்லை. நோவா உடனே தன் கரத்தை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் சேர்த்துக் கொண்டான் என்று வசனம் சொல்கிறது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய பிள்ளையே, ஒரு ஊழியக்காரனுடைய நடத்திப்புக்கு கீழே நீ இருக்கும்போது, ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது, கர்த்தர் ஊழியக்காரனுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறவர். ஊழியக்காரர்களுக்கு அதிகாரங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு அந்த நடத்திப்புக்கு கீழே நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயா? அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். மோசே ஒரு நடத்திப்புக்காரன். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே நடந்து வரும்பொழுது மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். இன்னைக்கு எத்தனையோ தேவ ஜனங்கள் ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், நடத்திப்புக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். அந்த புறா இந்த உலகத்திலே பூமியிலே எங்கும் போய் இளைப்பாற இடம் காணாமல் மறுபடியும் திரும்பி பேழைக்குள் நோவாவின் கரத்தின் கீழே வந்தது. அவனும் கூட அந்த புறா வந்த பொழுது தன் கரத்தை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் சேர்த்துக் கொண்டான் என்று வசனம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளையே, நீ ஊழியக்காரனுடைய கரத்தின் கீழே இருக்கும் போது அற்புதங்களை கர்த்தர் உனக்கு காண செய்வார். மோசேக்கு கீழே இருந்துதான ஜனங்கள் அற்புதங்களை கண்டார்கள். மோசேயின் மூலமாக எத்தனையோ அற்புதங்கள் நடந்தது. வனாந்தரத்திலே கண்மலையினிடத்திலே பேசின மோசே தண்ணீர் வந்தது. மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்தது. ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணீரிலே போட்ட பொழுது அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. இதெல்லாம் மோசேயின் மூலமாக தேவன் வனாந்திரத்திலே இன்னும் எத்தனையோ அற்புதங்களை தேவன் செய்தார். நடத்திப்புக்காரர்கள் மூலமாக உன் குடும்பத்திலே அற்புதங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமானால், அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமானால், ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமானால், நீ நடத்திப்புக்காரருடைய ஊழியக்காரருடைய கரத்தின் கீழே இருக்க வேண்டும். அந்த புறா நோவாவின் கரத்தின் கீழே வந்தது. தேவனுடைய பிள்ளையே, உன் குடும்பத்தில் எதற்கு அற்புதங்கள் நடக்கல, எதற்கு அதிசயங்கள் நடக்கல, எதற்கு சமாதானம் இல்லை? நீ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசினால் ஆவியானவருக்கு விரோதமாய் நீ பேசுகிறாய். ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நீ கிரியை செய்தால் ஆவியானவருக்கு விரோதமாய் நீ கிரியை செய்கிறாய். தேவனுடைய பிள்ளையே, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவோ, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசுகிறதோ, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நிந்தையை போடுகிறதோ, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பாவ காரியங்களை பேசுகிறதோ, இதையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் விட்டு விலகி, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியால், விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியக்காரர்களுக்கு கீழே நீ இருக்கிறாயா? மோசேக்கு கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தபடினால் மோசேயை கொண்டு ஜனங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்தார். செங்கடலை பிளந்தார். அவர்கள் நடந்து போக வேண்டும் என்றால் மோசேயினுடைய கரத்தில் இருக்கிற கோலை கொண்டு அற்புதங்களை செய்து வனாந்தரமாய் வறண்ட நிலமாய் மாற்றி
இக்கரையிலிருந்து அக்கறை வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள் செங்கடலிலே. அதே பார்வோன் ரதங்கள் சேனைகள் அந்த தண்ணீரிலே அமிழ்ந்து போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்த தேவன் பார்வோன் ரதங்களுக்கு எந்தக்கு அற்புதம் செய்யவில்லை. பார்வோன் மோசேக்கு கீழே இல்ல, நடத்திப்புக்கு கீழே இல்ல, தேவனுக்கு பயப்படல. தேவனுக்கு விரோதமானவர்கள், தேவனுக்கு விரோதமாய் பேசினார்கள், மோசேக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசுகிறாயா? நடத்திப்புக்காரர்களுக்கு விரோதமாய் பேசுகிறாயா? இந்த வீடியோவிலே எங்கெங்கிருந்து நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசுகிறது இன்றைக்கே நீ ஸ்டாப் பண்ணுவாயா? ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நீ பொய்யாய் சொல்லுகிற வார்த்தைகளை இன்றைக்கே நிறுத்துவாயா? ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நிந்தையாய் பேசுகிற வார்த்தைகளை இன்றைக்கே நிறுத்துவாயா? ஊழியங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறாயா? அது உனக்கு ஆசீர்வாதம் அல்ல. அந்த புறா உள்ளங்கால் வைத்து இலைப்பாறை இடம் காணாமல் பிழைக்குள்ளிருந்துதானே நோவாவின் இடத்திலே கரத்தின் கீழே வந்தது போல நீயும் கூட இந்த நாளிலும் கூட இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்கு விரோதமாகவோ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவோ நீ பேசாதே. அது உனக்கு ஆசீர்வாதம் அல்ல, அது உனக்கு சமாதானம் அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளே நீ வாழ வேண்டும். நோவாவின் கரத்தின் கீழே நீ அடங்கி இருக்க வேண்டும். உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படியா அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் ஏற்ற காலத்தில் உயர்த்தப்பட வேண்டும். ஆனால் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும். தேவனுடைய கரத்துக்குள்ளே, பரிசுத்த ஆவியானுடைய கரத்துக்குள்ளே, ஊழியக்காரருடைய நடத்திப்புக்கு கீழ் நீ இருந்தால் கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அந்த புறா அப்படியாய் நோவாவின் கரத்தின் கீழே இருந்தது போல நம்ம எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோம், அப்பா, இந்த நாளிலும் கூட நான் கிறிஸ்துவுக்கு விரோதமாகவோ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவோ பேசாதபடி என் நாவை அடக்கக்கூடிய கிருபையை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அந்த புறாவுக்கு பூமி மீதெங்கும் போய் பார்த்த பொழுது உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் மறுபடியும் பேழைக்குள்ளதான் வந்தது. நோவாவின் கரத்தின் கீழே தான் வந்தது. இது போல இந்த உலகத்தில் நீ எங்க போனாலும் உனக்கு சமாதானம் இல்லை, எங்க போனாலும் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எங்க போனாலும் உனக்கு இளைப்பாறுதல் இல்லை. பேழைக்குள்ளதான் இளைப்பாறுதல். ஊழியக்காரர்கள் மூலமாக தான் உனக்கு விடுதலை, ஊழியக்காரர்கள் மூலமாக தான் உனக்கு சமாதானம். ஊழியக்காரர்களுடைய வார்த்தையை கனம் பண்ணுகிற தேவன் ஊழியக்காரர்களிடத்தில் தான் இருக்கிறார். ஊழியக்காரருடன் தான் கர்த்தர் இருப்பார். ஊழியக்காரர்களுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுகிறார். நீ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவோ ஊழியத்துக்கு விரோதமாகவோ சபைக்கு விரோதமாகவோ வசனத்துக்கு விரோதமாகவோ பேசுகிற ஒரு நபராய் இருந்தால் இந்த வார்த்தை இன்றைக்கு நீ கேட்கும் போதே உன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் செய். இனிமேல் எந்த வார்த்தை நான் யாருக்கு விரோதமாய் பேச மாட்டேன் ஆண்டவர் என்று தீர்மானம் செய். அப்பொழுது ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் உனக்கு தந்து, ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் உனக்கு தந்து, நீ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசுகிறபடினாலே, ஊழியக்காரர் தலையின் மீது நிந்தையை போடுகிறபடினாலே, ஊழியக்காரர்கள் நீ அவமானப்படுத்துகிறபடினாலே, ஊழியக்காரர்களை நீ தூஷிக்கிறபடினாலே உன் குடும்பத்தில சமாதானம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. உன் இருதயத்திலே இளைப்பாறுதல் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்திலே சாபங்களை நீ வாங்கி கொண்டிருக்கிறாய், தரித்திரத்தை நீ வாங்கி கொண்டிருக்கிறாய். இதற்கெல்லாம் காரணம் நீ ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறாய். ஊழியர்கள் என்றால் அது அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியர்கள். உண்மையான ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாய் நீ பேசுவாயானால், உண்மையாய் ஊழியம் செய்கிற ஒரு பரிசுத்தவானுக்கு விரோதமாய் நீ பேசுவாயானால் அது உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் செய். தேவரே, அந்த புறா எப்படி நோவாவின் கரத்தின் கீழ் அடங்கி இருந்தது, அதுபோல ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நான் அடங்கி இருக்கிறேன். ஊழியக்காரருடைய நடத்திப்புக்கு நான் அடங்கி இருக்கிறேன். அதுதான் ஏற்ற காலம் வரும்பொழுது உன்னை உயர்த்தும், உன்னை ஆசீர்வதிக்கும், ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாற்றும். நீ ஒரு பெரிய ஊழியக்காரனுக்கு கீழே நீ ஒரு சின்ன ஊழியக்காரனாய் அடங்கி இருக்கும் போது உன்னை வருங்காலத்தில் உன்னை ஒரு பெரிய ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றுவார், பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே,
நம்ம எல்லாரும் கண்களை மூடும். அந்த புறா பூமி மீது எங்கும் தண்ணீர் இருந்தபடினால் தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் மறுமாய் பயணிக்குள் நோவாவின் இடத்துல வந்தது போல தேவனே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற ஒரு ஜீவிதத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிற ஜீவிதத்தை, ஊழியக்காரர்களை நேசிக்கிற ஒரு ஊழியத்தை, ஊழியக்காரர்களோடு சமாதானமாய் இருக்கிற ஒரு ஜீவியத்தை, ஊழியக்காரர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஒரு ஜீவியத்தை, மோசேயுடைய கரத்தை ஊரும் ஆரோனும் தூக்கி பிடித்து ஜெபித்தது போல இன்னைக்கு கூட தேவ ஜனங்கள் ஊழியக்காரருடைய கரங்களுக்கு தாங்கி பிடிக்கிறவர்களாய், அப்படிப்பட்ட ஒரு சபைகளாய், ஊழியர்களாய், விசுவாசிகளாய் எல்லாரையும் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.